இன்னைக்கு தமிழகத்தினுடைய பல திட்டங்களுக்கு சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய, இவர்களை பதவியிலிருந்து இறக்கக்கூடிய சட்ட வடிவு இல்லை. ஊழல் செய்யக்கூடியவர்கள், லஞ்சத்தில் திளைப்பவர்களுக்கு கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். இது ஒரு சிவில் டெத் என்று சொல்வார்கள். ஒரு 130க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி, 50க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி, ஆட்சி அமைச்சரவையை கொண்டு ஆட்சி செய்திருக்கின்ற ஒரு கட்சி, இந்த கட்சியினுடைய தலைவராக தண்டிக்கப்பட்ட, உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி தண்டனை பெற்ற ஒருவர் எப்படி ஒரு தமிழ்நாட்டிற்கு வழிகாட்ட முடியும்? இது ஒரு சிவில் டெத் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எப்படி சரியாக இருக்கும் என்று கருதி கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்று நான் மனு ஒன்றை கொடுத்தேன். இது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியம் என்பதை தேர்தல் கமிஷனை நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு மனுவை கொடுத்தேன். ஆனால் அந்த மனுவுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த பதிலும் இதுவரை சொல்லலை. அதன் காரணத்தால் நான் உச்சநீதிமன்றத்தை அணுகினேன். அதன்படி நேற்று தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்ச் முன்னிலையில் விசாரணைக்கு வந்ததில் இப்படிப்பட்ட தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் தலைமையில் ஒரு கட்சி இயங்குவதற்கு தடை செய்ய கோரிய அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எங்களுக்கு இது மாதிரியான ஒரு சட்டம் முன்வடிவு இல்லை, இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய, இவர்களை பதவியிலிருந்து இறக்கக்கூடிய சட்ட வடிவு இல்லை. அதே நேரத்தில் சிறையில் இருக்கக்கூடிய எந்த கைதிகளிடம் ஆலோசனை கேட்கக்கூடாது என்பதை நாங்கள் சொல்ல முடியாது. இதை தண்டிக்கப்பட்டவர்களிடம் தொடர்பு கொள்ளலாமா வேண்டாமா என்பதை அங்கு இருக்கிற முதலமைச்சர்களோ மற்றவர்களோ மனசாட்சியோடு அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அது தவறான ஒன்றுதான் என்பதை அவர் உள்ளடக்கி அந்த செய்தியை சொன்னார். ஆனால் ஜெயா தொலைக்காட்சி மற்றும் தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீதிபதிகள் சொன்ன கருத்துக்கு எதிராக அவர்கள் போய் ஆலோசனை கேளுங்க, போய் அமைச்சர்கள் எல்லாம் போய் பாருங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க நாங்கள் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். அதற்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஒரு வருத்தப்பட்டு அவர் ஒரு செய்தியை சொல்லி இதை நீங்களாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு இந்த மாதிரி தண்டிக்கப்பட்டவர்களாம் ஆலோசனை கேட்கலாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, இவர்கள் உடனே எங்களுக்கு அனுமதி உச்சநீதிமன்றம் கொடுத்து விட்டது, நாங்கள்லாம் போய் ஆலோசனை கேட்கலாம், நாங்கள் அமைச்சர்கள் எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள். ஊழல் தடுக்கப்பட வேண்டும் என்றால் இது மாதிரி குற்றவாளிகள், தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு தலைமை தாங்க முடியாது, தலைமை தாங்கக்கூடாது. அதுவும் ஆளுங்கட்சிக்கு, ஒரு நாட்டை நிர்வகிக்கின்ற ஆளுங்கட்சிக்கு கூடாது என்பதை சொல்லுவதற்கான இது ஒரு அருமையான ஒரு நல்ல இந்த தமிழகத்திற்கே மிகவும் முன்னுதாரணமாக அவர்கள் அதுக்காக தான் தள்ளுபடி செஞ்சாங்க. வழக்கு சரியில்லை, இது தவறான வழக்கு என்று அவர்கள் தள்ளுபடி செய்யலை. அவர்கள் வருத்தப்பட்டு இதுக்கு நாங்கள் எங்களால் செய்ய முடியல, இதை கேட்க முடியலன்னு சொல்லி அவங்க தள்ளுபடி அதுதான் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழகத்தினுடைய பல திட்டங்களுக்கு சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களை கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். இது உண்மையிலேயே பெரிய துரதிர்ஷ்டம். இது துரதிர்ஷ்டம் என்பதை நாங்கள் மட்டுமல்ல, உச்சநீதிமன்றமே உணர்ந்த காரணத்தால் தான் இதை அவர்கள் நாங்கள் வருத்தப்படுகிறோம், இது மாதிரி இதுக்கு எங்கள்கிட்ட சட்டங்கள் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதை நாடாளுமன்றம் இதை கவனத்தில் கொண்டு இது போன்று
தண்டிக்கப்பட்டவர்கள், சிறைச்சாலையில் இருப்பவர்கள் ஒரு நாட்டை வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது சம்பந்தமான மக்கள் மன்றத்தில் எடுத்து செல்வதோடு அடுத்த கட்டமாக பெங்களூருவில் இருக்கக்கூடிய கர்நாடகா ஹைகோர்ட்லேயும் அடுத்த வழக்கை நாங்கள் தொடரப்போகிறோம். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா கொடுத்து சிறைச்சாலையில் சுகபோகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கேயும் இவர்களுடைய அடாவடிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சசிகலாவினுடைய அவர்களுடைய குடும்பத்தாருடைய இது மாதிரி அராஜக ஊழல்கள் மூலமாக லஞ்சம் ஊழலில் திளைத்திருக்கின்ற இவர்கள் தொடர்ந்து இதே போன்ற வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். இது அவர்களுக்காக இல்லை, மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்றவர்கள், ஊழல் செய்யக்கூடியவர்கள், லஞ்சத்தில் திளைப்பவர்களுக்கு கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்களை வலுப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது. தள்ளுபடி செய்ததில் ஒன்றும் எங்களுக்கு இது தள்ளுபடி செய்ததை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இது உண்மையிலே இந்த வழக்கு வெற்றியான வழக்கு, வெற்றி பெற்றிருக்கிறது. மக்களிடம் இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு கோர்ட் எங்களால் ஒன்றும் செய்ய முடியும் என்ற வருத்தத்தை தெரிவித்த இந்த மிகப்பெரிய வெற்றி தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அவர் இந்த தீர்ப்பு இருக்கும்போது உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு அவரும் சிறைச்சாலையில் தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது எப்படி இவர் இப்போ சட்டம் என்ன சொல்லுது? எங்களிடம் தனி சட்டம் இல்லை, அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலாவாக இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்போம், இவர்கள் சட்டத்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை என்று சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா இருந்திருந்தால் சட்டத்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவரும் இன்னைக்கு சிறைச்சாலைக்குள் இருந்திருப்பார். அப்படிப்பட்டவருக்கு இப்போவும் சொன்னால் அவர் ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளி மேலே தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, கன்விக்ட். குற்றவாளின்னு சொன்னால் அக்யூஸ்ட், இது கன்விக்ட். ஒரு கன்விக்டுக்கு அதை அமைப்பது என்பது சட்டப்படி குற்றம். அதையும் அவர்கள் செய்ய துணிவார்கள் என்றால் ஆம் ஆத்மி கட்சி முதல் நடவடிக்கையை நீதிமன்றங்கள் மூலமாக எடுக்கும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.